வாக்குத்தத்தம் 15:115-12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவருடைய நினைவுல நீங்களும் நான் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? ஏசாமியுடைய நினைவுல நீங்களும் நான் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம். ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல, ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிற தெய்வம் அல்ல. ஆமென். நீங்க வேதத்துல ஆதியாகமத்தில் இருந்து 4 விதமான ஆட்களை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். ஆசாரியர்கள் மூலியமாய், அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் மூலியமாய், அதுக்கப்புறம் ராஜாக்கள் மூலியமாய், அதற்கப்புறம் தீர்க்கதரிசிகள் மூலியமாய். தேவன் யார் என்று சொல்லத்தக்கதாய், தேவன் விரும்புகிற காரியம், தேவன் வெறுக்கிற காரியத்தை ஆண்டவர் விரும்பி ஒரு காலத்துல ஒரு காரியங்கள்ல ஒரு நபரை கர்த்தர் தேர்ந்தெடுத்து பேசுறதை நீங்க வேதத்துல பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய விரும்புறாரு அப்படின்னு ஏசாமியே சொல்றாரு. நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். ஆலோட்டிகளின் நிமித்தம், கூக்குரலின் நிமித்தம் உங்களுடைய ஜபத்தை நான் கேட்டேன்னா சொல்றாரு பழைய ஏற்பாடுல. அப்போ இன்னும் நீங்க கலங்குறது என்ன, இன்னும் நீங்க பயப்படுறது என்ன, இன்னும் நீங்க வேதனைப்படுறது எதற்காக, இன்னும் நீங்க நிர்விசாரத்தோடு உங்களுடைய காரியங்களை மற்றவர்களிடத்துல புலம்புவதற்கு காரணம் என்ன, அதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார் நம்மள. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ற பாருங்க, கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏசாமியை தாண்டி உங்க வாழ்க்கையில என்னங்க நடந்துற போகுது, இயேசு ராஜாவை தாண்டி உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில என்ன நடந்துற போகுது, ஒண்ணும் நடக்காது. ஆமென். பகுதி கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணும் நடக்காது. ஏசப்பா எல்லாத்தையும் கரெக்டா ஏற்ற காலத்துல செய்வார். ஒண்ணும் நடக்காது. நீங்க பயப்பட வேண்டிய தேவை என்பதே இல்லை, நீங்கள் கலங்க வேண்டிய தேவை என்பது இல்லை. ஏசாமி நம்மளை பொறுப்பேற்றுக் கொள்வார். ஏசாமி நம்மை வழி நடத்துவார். ஏசப்பா நம்மை திரகாத்திரமா வைப்பார். இந்த எண்ணம் எப்போது வளரும்? சபை கூடுதல், இயேசுவினிடம் நெருங்கும் போது, ஜபத்துல நேரத்தை செலவழிக்கும் போது, வேத வசனங்களை வாசிக்கும் போது. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் சொல்லுவேன், என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா சோர்வு. சொல்லுங்க பார்க்கலாம். சோர்வு. ஏன் ஒரு மனிதனுக்கு சோர்வு வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்ப்போம். இந்த ஓரேப் என்கிற ஒரு மலைப்பகுதி, மலை தேசத்துல ஓரேப் பர்வதம் மட்டும் கர்த்தர் ஒவ்வொருவராய் கொண்டு போகிற ஒரு சில காரியங்களை நம்மளோடு பேசி நான் பாஸ்டரை கையில நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்க நன்றாய் கவனிக்கும்படியும் நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை படட்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 19வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 19:4-5. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சூரை செடியில் படுத்துக் கொண்டான். நல்ல கவனிங்க, எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமா, அக்னியை வரவழைத்த ஒரு நபர். ஆமென். ஆமா, 3 வருடங்களும் மழையாகிலும் பனியாகிலும் வெயிலாகிலும் அவனுடைய வார்த்தையின்படி அது இயற்கை செவி கொடுத்து கேட்டது என்றெல்லாம் நம்ம வாசிக்க முடியும். அப்படிதானே? எழுப்புதலுக்கு அடிக்கடி பிரசங்கம் பண்ணப்படுகிற எலியாவினுடைய வாழ்க்கையை தான் நீங்கள் வேதத்துல பார்க்க முடியும். மொத்தம் 850 தீர்க்கதரிசிகள், 400 பாகால் தீர்க்கதரிசிகள், 450 இயேசுவேல் பந்தியில சாப்பிடுகிற தீர்க்கதரிசிகள். இவன் ஒருவர் மாத்திரம் நிற்கிறான். ஆமா, 12 கட்டைகள், 12 கற்கள். அந்த பலிக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அந்த பலியை சந்து சந்தாக துண்டித்து அந்த பலியின் மேலே 3 குடம் 4 முறை குடங்கள் ஊற்றி 12 குடங்கள் தண்ணீர் ஊற்றி அவன் எல்லாவித தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாகவும் ஜெபிக்கிறான். வானத்தை நோக்கி ஜெபிக்கிறான். வானத்திலிருந்து அக்கினி வந்தது, அந்த பலியை பட்சித்தது என்று ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் எலியாவை குறித்து நீங்கள் 1 ராஜாக்களை வாசிக்க முடியும். ஆமென். அப்போ இவ்வளவு பெரிய எலியா, செத்த சாரிபாத்தின் விதவின் வீட்டுல செத்த ஒரு மகளை உயிர்ப்பித்தவனும் இந்த எலியா என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. செத்த மனுஷனை எழுப்பினாலுங்க, வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சாலுங்க. ஆமென். அவன் சொல்படி கேட்டு பனியும் பெய்யலையா, ஆமா தோத்திரம் வெயிலும் அடிக்கலையாம். பாருங்க, 3 வருஷம். இப்படிப்பட்ட ஆளு
ஒரே ஒரு இயேசுவேலினுடைய வார்த்தை நிமித்தம், ஒரே ஒரு இயேசுவேலின் வார்த்தை நிமித்தம் இயேசுவேல் சொல்லுகிறார், என்னுடைய தீர்க்கதரிசிகளை நீ கொன்றதை போல மறுநாள் உன்னுடைய தலை என்னுடைய கையில எடுத்துக்கொள்ள வரப்படும் என்று சொன்னபோது அந்த ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் ஆள் ஓடியே போயாச்சு. ஓடி போய் எங்க ஒளிச்சிட்டாரு? சூறை செடியில போய் ஒளிகிறார் எலியா. பாருங்க, எலியாவுக்கே அந்த நிலைமை, எலியாவுக்கே அந்த பயனா நமக்கு ஏமாத்துறோம் இல்லையா? எலியாவுக்கே அவ்வளவு பெரிய பயம் வாழ்க்கையை குறித்து. அக்னி அறுக்கினாலுங்க சாதாரண ஆள் இல்ல, சாவ பார்க்காத ஆளுங்க இல்லையா? அவரை ரதத்துல கொண்டு போனாராம் பாருங்க ஆண்டவர், அக்னி ரதத்துல. அப்போ அந்த சூறை செடியில படுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, அல்லேலூயா, உனக்கு ஆகாரத்தையும் தண்ணீரையும் கொடுத்து உன்னை பலப்படுத்தினார். அவர் எலியாவை பலப்படுத்தி, நீ இது இருக்க வேண்டிய இடமல்ல என்று சொன்னபோது ஆண்டவர் அந்த போஜனத்தை கொடுத்ததற்கு பின்பாக நல்லவங்க 40 நாள் பிரயாணம் பண்ணி 40 நாள் நடக்கிறான். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 40 நாள் நடந்து எங்க போய் மறுபடியும் போய் ஒளிஞ்சிட்டான் தெரியுமா? எங்க போய் ஒளிஞ்சான்? கெபில. சொல்லுங்க பார்க்கலாம், எங்க? கெபில. அவன் போன இடம் தான் ஓரேப் என்கிற ஒரு பர்வதம். எந்த பர்வதத்துல போனா? ஓரேப் பர்வதம். சொல்லுங்க பார்க்கலாம், ஓரேப். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஓரேப். ஓரேப் பர்வதத்துல அவன் போய் தங்குகிறான். ஓரேப் என்பதற்கு அந்த 5 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஓரேப், எதற்கு ஆண்டவர் அவனை ஓரேப்ல போய் கொண்டு வந்தார் அப்படின்னா, முதலாவது தரிசனத்தை புதுப்பிக்கிற இடம் இந்த ஓரேப். முதலாவது என்னது? அவனுடைய ஐ ஓபனிங், விஷன் ஐ ஓபனிங், தரிசனத்தை புதுப்பிக்கிற இடம் ஓரேப். இரண்டாவது தாகம் தீர்க்கிற இடம் இந்த ஓரேப். இரண்டாவது என்னது? தாகம் தீர்க்கிற இடம். மூணாவது தீட்டானதை அப்புறப்படுத்துகிற இடம் இந்த ஓரேப். மூணாவது என்னது? தீட்டானதை அப்புறப்படுத்துகிற இடம். நான்காவது அவன் தேவன் தன்னோடு பேசுகிற இடம் இந்த ஓரேப். நாலாவது என்னது? தேவன் தன்னோடு பேசுகிற இடம். ஐந்தாவது தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறது இந்த ஓரேப். நான் ஐந்து காரியத்துக்காக தான் ஆண்டவர் எலியாவை அந்த ஓரேப் பள்ளத்தாக்கு வரைக்கும் அழைத்து கொண்டு போகிறார். ஆனா இந்த எலியாவோ அந்த கெபியிலே உட்கார்ந்து இருக்கிறான், கெபியிலே உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ தேவதூதன் தன் தொடையில அடிச்சு எழுப்பி சொல்றான், நீ இருக்க வேண்டிய, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இந்த காரியத்தில் இருக்கிறது என்ன? உனக்கான காரியத்தை, உனக்கான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லும் போது அவன் அங்கேயே இருந்து விடுகிறான். என் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று பொருத்தனை செய்கிறான், ஜெபம் செய்கிறான் என்ற காரியத்தெல்லாம் நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகத்தை வாசிக்க முடியும். முதலாவது சொன்னேன் என்னது? தரிசனத்தை புதுப்பிக்கிற இடம் ஓரேப். வாசிக்கலாமா? யாத்ராகமத்தின் புத்தகம் அதனுடைய 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். யாத்ராகமத்தின் புத்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 3:1. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவன் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் முச்சு பார்த்தான். முச்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, மோசேவுக்கு ஆண்டவர் ஓரேப் பர்வதம் மட்டும் அழைத்து வந்து தரிசனத்தை காண்பிக்கிறார். மோசே எப்படிப்பட்ட ஆளு? அவனே ஒரு மனிதனை எடுத்து, அவனே ஒரு மனிதனை கொலை செய்து, பெலிஸ்தியனை அவனே குழிய தோண்டி புதைத்த ஒரு ஆளு மோசே. ஆமா, எல்லாவித சாஸ்திரங்களையும் படித்தவன் மோசே. ஆமா, பார்வோனுடைய வீட்டுல வளர்ந்தவன் மோசே. 40 வயதுல தன் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பராக்கிரமசாலியா எழுந்து நின்றவன் மோசே. 400 வருஷம் அடிமைத்தனம், 30 ஆண்டு கால ஜெபம், மொத்தம் 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து என் ஜனங்களை எப்படியாகிலும் விடுதலை ஆக்க வேண்டும் என்று 40 வயதுல நின்றவன் மோசே. ஆனா ஆண்டவர் சொல்றார், 40 வயதுல நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல. இன்னும் 40 வருஷம் வனாந்தரத்துல அவரை அனுப்பி, 40 வருஷம் அவனை வனாந்தரத்துல அனுப்பி அவனை பயிற்சிவித்து, ஆமா 80வது வயதுல தான் அவனை பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
நமக்கு சொல்லும் போது நமக்கு தெரியும், நான் 40 வயசுல நான் சாதிப்பேன், நான் எல்லா விதத்தையும் கற்றுக்கொண்டேன், நான் எல்லா விதத்தையும் தேறினவனா நான் இருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் நினைக்கிறது அப்படி இல்ல. நான் எதுக்குமே தகுதி இல்லாத இருக்கிற ஆண்டவரே நினைக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை வைராக்கியமாய் பயன்படுத்துவார். ஏன்னா இந்த 40 வயதுல தான் அவன் சொல்றான், எல்லாரையும் நான் வந்து ஒரு நல்ல ஜெய சம்பத்தை உடையவனா இருக்கிறேன். வாலிபத்துல இருக்கிற 40 வயதுல 80 வயதுல அழைக்கும் போது ஆண்டவர் கிட்ட மோசே சொல்றான், ஆண்டவரே நான் சிக்குவாயும் நான் மந்தனாவும் உடையவன், ஆண்டவரே நான் எதற்கும் பயன்படாதவன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, முன்னதான் நான் பயன்படுத்துறேன். அல்லேலூயா. நான் எதற்குமே தகுதி இல்லாதவன், என்னோட குவாலிட்டி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய ஆஸ்தி அதல்ல, நான் எதற்குமே தகுதி, இயேசுவையே நம்பி நான் தகுதி இல்லாத போதுதான் என்னை தகுதிப்படுத்துவார். ஓரே முதலாவது தரிசனத்தை காண்பிக்கிற இடம். இரண்டாவது பாருங்க, தாகம் தீர்க்கிற இடம் இந்த ஓரே. அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை பாருங்களேன். 17வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க, அடித்து ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். பாருங்க, இரண்டாவது சொல்லியிருந்தேன், இந்த ஓரேப் எதற்கானது? தாகம் தீர்க்கிற இடம். இரண்டாவது என்ன சொன்ன? தாகம் தீர்க்கிற இடம். தாகம் உள்ளவன் மீது தான் என்ன பண்ணுவாராம்? அவர் தண்ணீரை ஊற்றுவார் இல்லையா? வறண்ட நிலத்து ஆறுகளை ஊற்றுகிற ஆண்டவர். தாகம் உள்ளவனை தான் நிரப்ப முடியும். தாகம் உள்ளவனுக்கு தான் தாளந்துகளை தர முடியும். கேட்கிறவன் யாவரும் பெற்றுக்கொள்ள கடவீர்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சிம்சோனின் காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதியின் புஸ்தகத்துல அவன் வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பெலிஸ்தியரை 20 ஆண்டு காலம் நியாயம் விசாரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பலவீனப்பட்டு அவன் துக்கப்பட்டு மிகவும் வியாகுலத்துல இருந்த போது, ஆண்டவரே என்னை தண்ணீரினால் நிரப்பும் என்று சொன்ன போது, ஆண்டவர் அவனை தண்ணீரினால நிரப்பி அவனுக்கு நல்ல பலத்தையும் அவனுக்கு நல்ல திடகாத்திரத்தை ஆண்டவர் கொடுத்தார். யாருக்கு? சிம்சோனுக்கு. பராக்கிரமசாலி சிம்சோன் நியாயாதிபதிகள்ல 20 ஆண்டு காலம் 20 வருஷம் அரசாண்டானாங்க. 20 வருஷம் நியாயம் விசாரித்தானாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. பெலிஸ்தியரை தாடை எழும்ப வச்சு எல்லாரையும் அடிச்சு நொறுக்குவான் சிம்சோன். நரிகளை எடுத்து அவன் தீப்பந்தத்தை பற்ற வைத்து ஊரையே எரித்து கொள்ளுகிறவன் சிம்சோன். அப்படிப்பட்ட சிம்சோன், அவனுடைய தலை மயிர்ல அவனுக்கு கர்த்தர் பெரிய பலத்தை கொடுத்தவர் சிம்சோன். ஆண்டவர் கொடுத்தார் சிம்சோனுக்கு. இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியை நீங்கள் வேதத்துல வாசித்து பாருங்க. அவன் திம்னாத்துக்கு போகிறான், அவன் காசாவுக்கு போகிறான், அவன் ஒரு வேசியை பார்க்கிறான், அவனோடு சயனித்து அவன் பாவம் செய்கிறான். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை இல்ல, 6 முறை அந்த வேசி உன் பலன் எதுல இருக்கிறது என்று கேட்டபோது ஒவ்வொரு நாளும் நிராகரித்து, ஒவ்வொரு வேளையும் நிராகரித்து, வேதம் சொல்லுகிறது அவனுடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணினதின் நிமித்தம் அவருடைய ரகசியத்தை அந்த வேசின் இடத்துல சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, சிம்ம சொப்பனமாய் பார்க்கப்பட்ட சிம்சோன் பெலிஸ்தியர்களுக்கு கேலி கூத்தாய் மாறி போகிறான். எப்படி மாறிட்டான்? கேலி கூத்தா. சிம்ம சொப்பனம். சிம்சோன் வந்தாலே அங்க பயம், நடுக்கம். அப்படிப்பட்ட சிம்சோனை ஒரு வேசியை வைத்து பிசாசு என்ன பண்ணிட்டான்? தள்ளிட்டான். அப்போ அவன் கைலாக கொடுக்கிற இடத்துல கண்பிடிக்கப்பட்டு, கைலாக கொடுக்கிற இடத்துல மாவரைக்கிற இடத்துல அவன் ரொம்ப வேதனையோடு இருக்கிறான். அங்க ஒரு ஜெபம் பண்றான் சிம்சோன். என்ன? ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. ஒரு விஷயம் என்ன நினைச்சிருங்கப்பா. நமக்காக எப்படி உண்மையா இருந்தேன், நான் தப்பு பண்ணினவன் தான், என்னை ஒரு விஷயம் நீ நினைத்தரணும். அப்போ ஒரு வார்த்தை நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள்ல, இந்த பெலிஸ்தியர்களோடு நானும் மடிந்து போகும்படி அப்படின்ற ஒரு வார்த்தை. என்னையும் சாவச்சிருங்க அப்படின்ற வார்த்தை. அதுதான் முக்கியம். எப்படி ஜெபிக்கிறீர்கள்? உங்களுடைய வார்த்தை எப்படியெல்லாம் உன்னை பாதுகாத்தாரப்பா சிம்சோன். ஆனா உன் வார்த்தை எப்படி இருக்கு? இந்த பெலிஸ்தியர்களை கொன்று போடும்படி என்ன நிமித்தம் அப்படின்னு சொல்லி இருந்தா இவனை வச்சு கொண்டு போட்டிருப்பாரு. ஆனா அவன் சொல்லிட்டான். என்ன சொன்னான்? இவர்களோடு நானும் மடிவேன், நானும் செத்து போறேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவர்களோடு அவனும் மரித்து போனான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்து அவனை பலி செலுத்தினவர்களை பார்க்கிறோம். அவன் இறந்து போகும்போது அந்த தூண்களை தள்ளி இறந்து போனவர்கள், மரித்து போனவர்கள் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சிம்ம சொப்பனம் சிம்சோன். இரண்டாவது சொல்லியிருந்தேன், இந்த ஓரே எதை குறிக்கிறது? தாகம் தீர்க்கிற
இடம். மூன்றாவது என்ன தீட்டானதை அப்புறப்படுத்துகிற இடம் இந்த திம்னாத், இந்த ஓரே. அல்லேலூயா. ஆமா, மூன்றாவது இடம் என்ன சொல்லியிருந்தேன்? ஆமா, தீட்டானதை அப்புறப்படுத்துகிற இடம் இந்த ஓரே. யாத்ராகமத்தின் புத்தகத்தை உங்களுக்கு அதுதான் ரெஃபரன்ஸ் நான் காண்பித்து கொடுக்கிறேன் பாருங்க. யாத்ராகமம் 33ல வாசிங்களேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். தீட்டானதை அப்புறப்படுத்துகிற இடம் ஓரே. 33:6 வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். பாருங்க, புத்திரர்கள் மலை அருகே தங்கள் ஆபரணங்கள் என்ன பண்ணாங்களாம்? கழற்றி போட்டார்கள். பாருங்க, 40 நாள் புசியாமல் குடியாமல் மோசே சீனாய் மலையின் மீது ஏறுகிறார். எந்தவித ஆடு மாடு வராதபடி ஒரு பக்கம் யோசுவா என்ன பண்றான்? காத்து கொண்டு இருக்கிறான். கீழே ஆரோனுடைய தலைமையின் கீழே தங்கள் ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்ப ஜனங்கள் கேட்கிறார்கள், 40 நாள் போயாச்சு அப்பா, மோசே வரல, எங்களை நடத்துகிறவர் யார்? எங்களை வழி நடத்துகிறவர் யார் என்று சொன்ன போது இந்த ஆரோன் என்ன சொல்றான்? ஆமா, உங்களுடைய காதணைகள், உங்களுடைய காதல இருக்கிற மஸ்த கடகங்கள், எல்லாவித மூக்குத்திகள், எல்லாவித ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் கை சித்திரம் செய்கிறவர்களை வைத்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன சத்தம்? மோசஸ் கேட்கிறாரு, இது என்ன சத்தம் ஆண்டவரே? கீழே ஜெயதோனி சத்தமா இல்ல அபஜெயதோனி சத்தமா என்று கேட்டபோது ஆண்டவர் சொல்றார், உங்கள் ஜனங்கள் தாங்களை கெடுத்துக் கொண்டார்கள். போ மோசே, நான் நடத்தி வந்த உன் இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்களே கெடுத்துக் கொண்டார்கள் என்று சொன்னபோது மோசே கற்பனை பலகை எல்லாவற்றையும் எடுத்துட்டு மேல இருந்து வராரு. சீனாய் மலையில கோபத்துல அந்த கற்பனை பலகையை உடைக்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் என் பக்கம் வாருங்கள் என்று சொன்னபோது லேவியர்கள் தன் பக்கமாய் வந்தார்கள். வராதவர்களை அவனுடைய சகோதரனாய் இருந்தாலும் வெட்டி அவர்களை நிர்மூலமாக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். லேவியர்கள் தன் சகோதரர்களே வெட்டினார்களாம், ஆண்டவர் பக்கம் இல்லாதவர்களை. அப்போ அந்த கன்றுக்குட்டியும் சரி, அவங்க கிட்ட இருக்கிற அந்த நகையும் சரி, அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆபரணங்களையும் சரி, அவர்கள் எதுல போட்டாங்க? அக்கினியினால் அதை சுட்டெரித்தார்கள். தீட்டானது. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க நகை என்ன பண்ண மாட்டாங்க, அப்படியே இருக்கு இல்லையா? இன்னொரு பக்கம் சொல்றாங்க, பரலோகத்துல தங்களோட இருக்கும், தங்க கலைஞ்சமா இருக்கும். நம்ம நான் போட்டு இருந்தாலும் நான் சொல்லல, எப்பவுமே நான் சொல்லுவேன், சொல்லு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அல்லேலூயா. நகை போடுறது போடாது பெரிய விஷயமே கிடையாது. பாஸ்டரும் அதை ஒத்துக்கொள்வார். அந்த டாக்டரிங்ல நம்ம காம்ப்ரமைஸ் தான். அல்லேலூயா. போடுங்க, தப்பே கிடையாது, போடுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, போடுங்க. ஆமென். ஆண்டவரே உணர்த்துறாருன்னா போடாதீங்க, தோத்திரம். ஆமென். ஆண்டவர் உணர்த்துனா போடுங்க, ஆண்டவர் உணர்த்தலன்னா போடாதீங்க. போட்டாதான் பரலோகம் போவேன் கிடையாது, போடலனா தான் பரலோகம் போவேன் கிடையாது. போட்டாலும் சரி போடலாலும் சரி, என் உள்ளான மனிதன் தேவனுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைவழித்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளான மனுஷன் பரிசுத்தமா இருக்கணும். அவரு எங்க அப்பாவை பிரியப்படுத்துகிற காரியம் செய்தால் போதுமானது. ஒரு அம்மாவுடைய சாட்சி சொன்னாங்க பாஸ்டர், ஆச்சரியமா இருந்தது. வைராக்கியம் பாருங்க. அந்த அம்மா எந்த ஹோட்டல்லையும் சாப்பிட மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, ஹோட்டல்ல சட்னி கொடுக்குறாங்களே, அந்த தேங்காய் ஏதாவது ஒரு கோயில்ல இருந்து வந்திருக்கும், கோயில் தேங்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லி, கோயில இருந்து எடுத்துட்டு வந்திருந்தா அப்படி சொல்லி அந்த தேங்காயில சட்னி செஞ்சிருந்தா அப்படி நினைத்து அந்த அம்மா என்ன பண்ண மாட்டாங்களா? இது வீண், இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. அல்லேலூயா. இல்ல நமக்கு தேவையில்லாத வைராக்கியம், குப்பையில போடணும் இந்த வைராக்கியத்தை. அல்லேலூயா. இதெல்லாம் ஏசாமி விருப்பப்பட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது இடம் தீட்டானதை அப்புறப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. நீங்க ஆதியாகமத்திலே வாசிக்கலாம். யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். நீ இனி வந்து இப்போதுல இருந்து உன்னை நான் யாக்கோபு என்று சொல்லாதபடி உன்னை இஸ்ரவேல் என்று பெயரிடுகிற. முதலாவது சொல்றார், என்ன ஆசீர்வாதம் சொல்லல. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 3-4 அதிகாரத்தை வாசிக்கும் போது எதனால ஆசீர்வதிக்கிறார்? ஒரு விஷயமா யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். எதனால? யாக்கோபு அவருடைய காதலிகளையும் மஸ்தகங்களையும் அவருடைய மனைவி இடத்துல வெறும் கோலும் கையுமாய் போன 2 பரிவாரங்கள் ஆசீர்வதிக்கிறார். ஆனா இதெல்லாம் தீட்டானது என்று சொல்லி
ஒரு மரத்தின் கீழே வந்து அவன் பள்ளத்தை நோண்டி அவனுடைய ஆபரணங்கள் எல்லாவற்றையும் வைத்து அவன் புதைத்து போட்டான் என்று வேதம் சொல்கிறது. அவன் தீட்டானது இதை வைத்து இதுதான் தெய்வம் என்று சொன்னதுனால ஆண்டவர் சொன்ன தீட்டானதை அப்புறப்படுத்துகிற இடம் இந்த ஓரே பர்வதம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஓரே பர்வதம். நான்காவது என்ன சொன்னேன்? தேவன் தம்மிடம் பேசுகிற இடம் இந்த ஓரே பர்வதம். தேவன் நம்மோடு கூட பேசுற இடம் என்னது? ஓரே பர்வதம். சபை கூடுகை தேவாலயம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு வசனம் ஏசாயாவின் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா 30வது அதிகாரத்துல 30வது அதிகாரம் ஏசாயாவின் புத்தகம் யாராவது வாசிங்க. 30:21 யாராவது வாசிங்களா? ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது நல்லா கவனிங்க. இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏன் என் கூட பேசுறவரப்பாவ? என் தெய்வம் பேசுகிற தெய்வம். தரிசனத்திலேயாவது சொப்பனத்திலேயாவது அவன் சபையிலேயாவது பாட்டிலேயாவது அனௌன்ஸ்மெண்ட்லயாவது என்னோடு கூட இடைப்பட விரும்புகிற தெய்வம். நம்ம இன்னைக்கு உட்கார்றதுல ஆண்டவர் பேசவே விடுறது இல்லையே. இன்னைக்கு நம்ம அவர் பேசுறதே அவர் பேசிட்டு இருப்பாரு. ஒரு சைடு பேசுறோம், நம்ம ஒரு சைடு பேசுறோம். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா சொல்றாரு, நீங்க உங்களுடைய வாழ்க்கை ஐயோ திக்கற்ற வாழ்க்கையாய், ஐயோ வழி மாறின வாழ்க்கையாய் உங்களுக்கு இருக்காது. தெளிவை தருகிற ஆண்டவர். இந்த பக்கம் நீ போகணும், இந்த பக்கம் நீ போக கூடாது, இந்த நண்பர்கள் தேவை, இந்த நண்பர்கள் தேவையில்லை, இந்த இடத்துக்கு நீ போகலாம், இந்த இடத்துக்கு போக கூடாது, இந்த தொழிலை நீ ஆரம்பிக்கலாம், இந்த தொழிலை ஆரம்பிக்க கூடாது, இந்த வீடை வாங்கலாம், இந்த வீடை வாங்க கூடாது, இந்த இடத்தை வாங்கலாம், இந்த இடத்தை வாங்க கூடாது. உனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர். பின்னால் இருந்த சத்தம் வரும். பேச ஒப்பு கொடுப்போமானால் அவர் நம்மோடு கூட பேசுவார். தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். ஒரே நான்காவது சொன்ன கர்த்தர் நம்மோடு பேசுகிற இடம். ஐந்தாவது தேவன் தன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிற இடம் இந்த ஒரே. சொல்லலாமா? அதுக்கு ஒரு அதிகாரம் நான் சொல்லவா? உபாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஒரே 5வது காரியம், தேவன் தம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு இடம் தான் உன் தேவனாகிய கர்த்தர் பண்ணினார். முன்னர் வாட்டி வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே தன்னோடு உடன்படிக்கை பண்ணினார். பாருங்க, உடன்படிக்கை பண்ணுகிறது. ஆரம்பத்திலிருந்து ஆபிரகாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். ஈசாக்கும் சரி, யாக்கோபும் சரி, வருகிற எல்லாரும் சரி, உடன்படிக்கை. 1 ராஜாக்கள்ல நீங்கள் வாசிக்கலாம். தாவீது அவனுடைய நண்பனோடு கூட உடன்படிக்கை. எதுல? காட்டுல பண்றான். யாரோட? தாவீது 2 பேர் வாசிச்ச யோனத்தானோட. தேங்க்ஸ் மா. யோனத்தானோடு உடன்படிக்கை பண்றான் பாருங்க. நீ வலது பக்கமா போன, நான் இடது பக்கமா போறேன். யாரு? லோத்து நேரத்துல ஆபிரகாம் சொல்றாரு, நீ இடது பக்கமா போன, நான் வலது பக்கமா போறேன்பா. உடன்படிக்கை. ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். லோத்து இடத்துல, லோத்தே நீ பின்னிட்டு பாராதே, சமபூமி அங்கு நில்லாதே, நீ ஓடிப்போ, இந்த ஊரை விட்டு, இந்த மலை தேசத்தை விட்டு ஓடிப்போ என்று சொன்னபோது லோத்து சொல்லுது, ஆண்டவரே ஊர் என்கிற ஊர் இருக்கிறது, அங்க நான் போறேன். எங்க தங்குறான் தெரியுமா? கெபில தான் தங்குறான். கெபி டேஞ்சரான இடம். எலியாவும் கெபில தான் தங்குறாரு. ஒரே பிள்ளை இவனும் கெபில தான் தங்குறான். கெபில தங்குறது நிமித்தம் தன் சொந்த பிள்ளைகளோட அவன் பாவம் செய்தான். அதன் மூலமாய் மோவாபியர்களும் அம்மோனியர்களும் வந்தார்கள் என்று வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் தன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு இடம். அதே உபாகமத்துல உபாகமம் 18 ஒரே ஒரு அதிகாரம் பாருங்களேன், வாசிச்சுட்டு நான் கொடுக்கிறேன். உபாகமம் 18 பாருங்களேன். உபாகமம் 18:16 வாசிங்க. உபாகமம் 18:16. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி இனி நான் கேளாமலும்
காணாமல் இருப்பேனாக. ஓரேபிலே போதும். ஓரேபிலே சபையானது கூட்டப்படும் போது வாசிங்க அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி. கூட்டப்பட்ட நாளில் நல்லா கவனிங்க. நீங்க தொடர்ந்து இந்த உபாகமத்துல வாசிக்கும் போது சபை கூடுகையில லக்கம் பார்க்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. சபை கூடுகை பண்ணும்போது, கேதரிங் நடக்கும் போது லக்கம் பார்க்கப்படுகிறது. அப்படின்னா என்னது? அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. யார் யாரெல்லாம் வந்தாங்க, யார் யாரெல்லாம் வரல, யார் யாரெல்லாம் லீவ், யார் யாரெல்லாம் ஆஃப் டே, யார் யாரெல்லாம் ஃபுல் டே, யார் யாரெல்லாம் பர்மிஷன். சர்ச்சுக்கு வரும்போது லக்கம் பார்க்கப்படுகிறது. அப்ப யார் இல்ல? யாபேஸ் குடும்பத்தார் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. யார் இந்த யாபேஸ்? அவனுடைய பிறப்புல கடினத்தோடு பிறந்தவன் யாபேஸ். யார் இந்த யாபேஸ்? கர்த்தரே தெய்வம் என்று வைராக்கியமாய் இருந்தவன் யாபேஸ். யார் இந்த யாபேஸ்? கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொண்டவன் யாபேஸ். யார் இந்த யாபேஸ்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்தவன் யாபேஸ். யார் இந்த யாபேஸ்? எல்லாவற்றையும் கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தவன் யாபேஸ். ஆனால் சபை கூட்டப்படும் போது லக்கம் பார்க்கும் போது இந்த லாவேசின் மனிதர்கள் ஒருவரும் கூடுகையில இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? ஏன்னா கேட்டதுனால எல்லாத்தையும் கொடுத்தாரு, வரல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லாத போது கேட்கும் போது வந்தான் யாபேஸ். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரா? அதனால வரல. பக்கத்துல கை கொடுத்து நீங்க எப்படின்னு கேளுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து நீங்க யாபேசா இல்ல யாக்கோபான்னு கேளுங்க பார்க்கலாம். நீங்க யாபேசா இல்ல யாபேசா இல்ல யாரு? மேஷாக்கா? யாபேஸ் வரவே இல்ல. ஆரம்பத்துல எப்படியப்பா இருந்த யாபேஸ்? உனக்கு வேலை கிடைக்காம இருந்தது. யாபேஸ் ஆரம்பத்துல எப்படி இருந்த? கூடுங்க வெள்ளிக்கிழமை நடந்தாலும் நீ வருவியே யாபேஸ். யாபேஸ் சனிக்கிழமை பிரேயர்ல நீ வருவியே யாபேஸ். யாபேஸ் வெள்ளிக்கிழமை கூடுகையிலும் வீட்டு பிரேயர்ல நீ வந்தே யாபேஸ். ஆனா இப்போ ஞாயிற்றுக்கிழமை நடக்குது யாபேஸ், வீட்டு கூடுக நீ வராம போற யாபேஸ். கர்த்தரோடு கூட பேசுறாரு யாபேஸ். அல்லேலூயா. யாபேஸ் ஆரம்பத்துல நீ நல்லவனா இருந்த. யாபேஸ் ஆரம்பத்துல நீ கர்த்தருக்கு வைராக்கியமாய் நீ இருந்தாய். யாபேஸ் கர்த்தருக்காக நீ எல்லாவற்றையும் செய்கிறானாய். சபையில ஒரு முன்மாதிரியாய் இருந்தாய். யாபேசை ஆசீர்வதித்ததற்கு பின்பாக, யாபேசுக்கு எல்லாவித ஆஸ்திகளை தந்ததற்கு பின்பாக உடன்படிக்கையை மறந்து போனான் யாபேஸ். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பத்துல எப்படி இருந்தா நம்ம இல்ல ஏசப்பா நம்மை ஆசீர்வதிக்காத ஏசாமி கிட்ட கொஞ்சமா இருக்கும் போது எவ்வளவு உண்மையா இருந்தான், எவ்வளவு உத்தமமா இருந்தான். இப்போ ஒரு ஜபம் பண்ணலாம்னு ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கிறோம் பாஸ்டர். இனி யாருக்குமே அதிசயம் நடக்க கூடாது. அப்பதானே நீ சபைக்கு வருவ. இனி உங்களுடைய காரியங்கள் எதுவுமே வாய்க்கப்படக்கூடாது. அப்பதானே நீ சபைக்கு வருவ. மேனேஜர் ஆண்டவரே மேனேஜருக்கு நல்ல கடினமான இருதயத்தை தந்து என் பிள்ளைங்களை உயிரெல்லாம் வாங்குற மாதிரி ஒரு இருதயத்தை தாங்க. அப்பதான் நீ சபைக்கு வருவ. உன்னை லெகுவாய் வைத்திருந்தாதான் நீ வரமாட்ட. தோத்திரம் இல்லையா? ஒண்ணுமே இல்ல. உங்க மேனேஜருக்கு ஒரு கடினமான இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா வருவோம் பாரு 9:30 மணிக்கு. வருவோம் பாரு சனிக்கிழமை பிரேயருக்கு. வருவோம் பாரு வாக்குத்தத்த ஆராதனைக்கு. வருவோம் பாரு வீட்டு கூடுகைக்கு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கம்ஃபர்ட்டா வச்சோன்னே நீ ஒரு சில பிள்ளைங்க சொல்றாங்க பாஸ்டர் அந்த 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தான் கடைக்கு போறான். வாங்க கடைக்கு போறேன் கடை 8 அந்த 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தான். அது எந்த கடைன்னு எனக்கும் தெரியல. இல்ல பிள்ளைங்க கேட்க பிள்ளைங்களா வந்துருங்க. ஏன்னா வந்து சாயந்தரம் வீட்டுல போனாரு வச்சாங்க. அவங்களுடைய கொஞ்சத்துல கர்த்தருக்காக அடியே செய்யறாங்க. என்ன செஞ்சாங்க? இப்படி செஞ்சாங்க, தோசை செஞ்சாங்க, அந்த கறி இந்த கறி, சாம்பார் சட்னி. எங்க வீட்டுல கூட செய்யல. நீங்க வருவீங்களா? வரேன். ஒருத்தன் போனே எடுக்க மாட்டான். ஒருத்தன் கடைக்கு போயிடுங்கிறான். அந்த நாள்ல தான் போறான் கடைக்கு. அதுக்கு வேற கடைக்கு போறான். அவன் சரி என்கிட்ட சொல்ல, சரி அந்த அம்மா கிட்ட, அந்த அக்கா கிட்ட, அந்த அண்ணன் கிட்ட, அந்த தம்பி கிட்ட வர முடியல. இந்த மனுஷிக்குங்க அப்படியாவது சொல்றீங்களா? அவங்க மூஞ்சிக்கு நேரம் தான் உட்காருங்க. மெச்சூரிட்டி நல்லா கவனிங்க.
ஏசப்பாக்குள்ள நம்ம வரும்போது இதெல்லாம் தான் பார்க்கணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இந்த 5 காரியத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்த்து அவனை அழைத்து வந்தார் ஓபேத்துக்கு. யாரை? எலியாவை. ஆனால் அவனோ ஆண்டவரே என்னால முடியாது என்று சொன்னபோது அவனை வைத்துதான் எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார், யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறார், ஆசைகளை அபிஷேகம் பண்ணுகிறார், தொடர்ந்து வருகிற ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அதனால 5 காரியம். ஒன்று என்னது? தரிசனம் புதுப்பிக்கிற இடம். 2வது தாகம் தீர்க்கிற இடம். 3வது அவன் தீட்டானதை அப்புறப்படுத்துகிற இடம். 4வது தேவன் நம்மோடு பேசுகிற இடம். 5வது தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு இடம். ஓபேத். சோர்வு போக வேண்டுமானால் இந்த ஓபேத்தின் இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நீங்கள் செய்யும் போது உங்கள் சோர்வானது கடந்து போகும்.